அடன்பா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் வார்ம் அப் சரிங்களா. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வார்ம் அப் எப்படி பண்ணணும்னே தெரியாம நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வார்ம் அப் பண்ணவனே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வரும் பின்விளைவுகள், அதனால வரும் அஃபெக்ஷன் யாருக்கும் தெரியறது இல்லை சரிங்களா. அதனால இன்னைக்கு பேசிக் வார்ம் அப் இந்த மாதிரி இன்னைக்கு வார்ம் அப் பண்ணா உங்களுக்கு வந்து ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பேசிக்கா எப்படி வார்ம் அப் பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே இன்ஜுரி ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ண உங்களுக்கு தெரியல. எப்படி ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணோம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டிப்ஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த வார்ம் அப் வந்து யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் ஒரு டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஓ பிசிஓ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அல்லது ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அல்லது எஸ்எஸ்சிஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை அக்னிபாத் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அல்லது ஆர்மி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அல்லது அதர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் இந்த வார்ம் அப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் வராது, நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம வார்ம் அப் ஏன் பண்ணோம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ்லாம் பேசிட்டு நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. வார்ம் அப் வந்து நிறைய விதமான வார்ம் அப் இருக்கு நண்பா சரிங்களா. நம்ம இப்போ பேசிக்கான வார்ம் அப் மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. வார்ம் அப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து உங்கள் பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வார்ம் அப் பண்ணுறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வார்ம் அப் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம எந்த இன்ஜுரியும் வராமல் தடுக்கிறதுக்காண்டி நம்ம வார்ம் அப் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறோம் அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டர் நம்ம எடுத்த உடனே நம்ம கிரவுண்டுக்கு வந்தோடனே 10 கிலோமீட்டர் ஓடக்கூடாது சரிங்களா. அதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது வார்ம் அப் பண்ணிட்டு ஓடினா தான் உங்கள் பாடி அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உங்கள் பாடி ரெடி ஆகணும் சரிங்களா. அதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுறோம். அதுக்கடுத்து உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வார்ம் அப் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கடுத்து உங்கள் ஹார்ட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வார்ம் அப் பண்ணுறோம். நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு வந்து ஹார்ட் ரேட்டை வந்து 60 to 100 துடிக்கும். அதேமாரி நீங்கள் ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ ஓடி உங்கள் ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா 150 160 சில 100க்கு மேலே துடிக்கும். நம்ம எடுத்த உடனே நம்ம ரன்னிங் பண்ணால் அது வந்து ஹார்ட் ரேட் வந்து டக்குன்னு 70 to 170 போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி சரிங்களா, ஸ்லோ ஜாக்லாம் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு விதமாக உங்கள் ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரே விதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா. நம்ம எப்படி வார்ம் அப் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வார்ம் அப் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா எடுத்த உடனே கிரவுண்டுக்கு வராங்க, ரொட்டேஷன் இப்படி பண்ணுறாங்க சரிங்களா. ஏதோ சும்மா கடமைக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. அதேமாரி அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. வார்ம் அப் வந்து ஒரு ரிதமாக தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், அடுத்து ஸ்லோவாக ஜாக் பண்ணணும், அடுத்து ரொட்டேஷன் பண்ணணும், அடுத்து ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணணும், அதுக்கடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்றைக்கான ஒர்க் அவுட் என்னவோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம எப்படி வார்ம் அப் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேன்பா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரவுண்டுக்கு வந்தோம் அப்படின்னா டேரெக்டாக ரொட்டேஷன் பண்ணக்கூடாது சரிங்களா. நம்ம வாக்கிங் அதாவது வேக்கப், அதாவது தூங்கி எழுந்துச்சுன்னா நம்ம பாடிலாம் நல்லா டயர்டாக இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். ஒவ்வொரு மசில்ஸும் அண்ட் ஒவ்வொரு ஜாயின்ஸும் வந்து டைட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரெச்சிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போதுமே உச்சிலேருந்து பாதத்து வர தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதேமாதிரி நம்ம ஹெட்ல இருந்து கால் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸ்ட்ரெச்சிங் வந்து என்னென்னா ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம பசங்க பண்ணுற நிறைய மிஸ்டேக் என்னென்னா சும்மா இப்படி நின்றுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது, அதுக்கடுத்து இப்படி கையை இப்படி பெண்ட் ஆகிட்டு இப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது. அதேமாதிரி இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, இப்போ நம்ம ரைட் ஹேண்டு பண்ணால் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டும் பண்ணணும் சரிங்களா. அதேமாரி நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம், ஒரு வார்ம் அப் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கணும் சரி. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடாது. எது பண்ணாலும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் சரிங்களா. கடமைக்கு பண்ணாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலாம் சரிங்களா. மேக்ஸிமம் 8 செகண்ட் வரை நம்ம ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நம்ம மினிமம் ஒரு 4 செகண்ட் வச்சு எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணலாம் சரிங்களா. ஓகேன்பா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லோயர் போட்டு ஒரு டிஷர்ட்டு அல்லது அப்பர் போட்டு கூட நம்ம வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணும்போதும் சரி, இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இப்போ வந்து எஸ்எஸ்சிஜியில் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா செலெக்ஷன்லேயே ஒரு சிலர் வந்து லோயர் போட்டு ப்ராக்டிஸ் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறாங்க சரியா, ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது சரிங்களா. ஃப்ரீயாக ரன்னிங் பண்ண. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 150-200 கிராம் இருக்கும், இது ஒரு 150-200 கிராம் இருக்கும். என்னோட ஷூ கூட ஒரு 200-250 கிராம் தான் இருக்கும். இது வந்து சும்மா தான் சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக உள்ள கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது சரிங்களா. இப்போ வந்து டைஸு சரிங்களா, டைஸு அதுக்கடுத்து ஸ்லீவ் போட்டிருக்கேன்
இருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சரிங்களா. நீங்கள் லோயர்லாம் போட்டு ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணிங்கன்னா கால் ரொம்ப விரியாது. அதேமாதிரி டீசர் போட்டு நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்காது சரிங்களா. இப்போ நம்ம ஏபிசி ட்ரில்ஸ் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம்.